வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேசப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, அது மாரி வரி கட்டணத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியான முறையில, எளிய முறையில 5 நிமிடத்தில வந்து பேமெண்ட் பண்ண போலாம். அது எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஆதரவ வந்து குடுங்க. இப்போ வந்து வில்லேஜ் ஹவுஸ் டாக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணா இந்த மாரி வரும். நீ விபிடிஎக்ஸ் .in போட்டிங்கனாலும் வரும். அப்படி இல்லன்னா வில்லேஜ் ஹவுஸ் டாக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் போட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இத வந்து கிளிக் பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஒரு பேஜ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. இதில வந்து ஹோம் பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கன்னா, இங்க வந்து ஒரு 3 பாக்ஸ் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் நிலுவைத் தொகை பார்க்க அப்படின்னு கேட்டிருக்கும். விரைவாக வரி செலுத்த, வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நிலுவைத் தொகை பார்க்க அப்படின்னு இருக்குது. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில வந்து சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, வரி அல்லாதது, வர்த்தக உரிமம் இதெல்லாம் பார்த்துட்டு, எதில கட்டுறீங்களோ அத கட்டிக்கோங்க. இப்ப வீடு இருக்குன்னா, வீடு வந்து ஹவுஸ் டாக்ஸ் வந்து நம்ம கட்டணும். அத வந்து பார்த்தோம்னா, ஆன்லைன்ல நம்மளே ஈஸியா கட்டிக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து வில்லேஜோட செக்ரட்டரி வந்து நம்ம வந்து கட்டுவாங்க. வாங்கி பணம் கலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இப்ப நாமளே ஆன்லைன்ல கட்டுறது. இது எப்படின்னா, உங்களோட மாவட்டம். இந்த மாவட்டத்தில உங்களுக்கு எந்த மாவட்டம் இருக்கோ, அந்த மாவட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ணகிரி எடுத்துக்கிறேன். அதுக்கு உங்களோட பிளாக்கு. இங்க ஒசூர் ஆக்கலாம், காவேரிப்பட்டினம் ஆக்கலாம், கிளம்பாக்கலாம், தளி இந்த மாரி எங்க வேணா பிளாக் எடுத்துக்கலாம். அதில வந்து உங்க பிளாக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ் பஞ்சாயத்து எந்த வில்லேஜ் இருக்கோ அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வரி விதிப்பு நம்பர் தெரிஞ்சா அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா, அ அலைபேசி எண், அப்படி இல்லன்னா டோர் நம்பரு. இதில எப்படி இருக்கோ அது மாரி போடணும். வீட்ல இருக்க டோர் நம்பரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு 250 போட்டு ஏ வந்து ஸ்லாஷ் போட்டு ஏ இருக்குன்னா, ஏ வந்து கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். இல்லன்னா எட்டு வராது. எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 1 அ 250 இருக்கு. அப்படி ஸ்லாஷ் போட்டு அவங்க எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறாங்களோ அப்படி போட்டா தான் ஃபில்டர் பண்ண முடியும். உங்களோட டேட்டா வந்து பிக் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இது எடுக்குது. அதே இந்த கேப்ஸ் லெட்டர் போட்டா கேப்ஸ் லெட்டர் போடணும். இல்ல ஐஃபன் போட்டு ஏ போட்டா ஐஃபன் போடணும். இல்லன்னா டாட் போட்டு ஏ போட்டிருந்தாங்கன்னா, அது மாரி என்ன ஆக்சுவலி இருக்கோ, அத வந்து நீங்க கரெக்ட்டா போட்டு எடுக்கணும். கதவு நம்பரு. அதுக்கப்புறம் கேப்சா என்டர் குடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களோட டேட்டா கீழ வந்து இதுவாகும். நான் வந்து இப்போ என் டேட்டா போட்டு நான் வந்து சர்ச் பண்ணி காட்டிர்றேன். இப்போ வந்து உங்களோட வரி டீட்டெயில் வந்து வந்துரும். வரி விதிப்பு எண்ணு, அதுக்கப்புறம் உங்கள் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வார்ட் நம்பரு, கிராமத்தின் பேரு, ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் இது வந்து காட்டுங்க. குடுத்தீங்கன்னா, எவ்வளவு பேமெண்ட் கட்டணும்னு காட்டும். இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, பே பண்றேன் அப்படின்னா, பே குடுத்தீங்கன்னா, பேய்க்கு போயிடும். இங்க வந்துட்டு உங்களோட டீட்டெயில் வந்து வந்துரும். இந்த இடத்துல உங்களோட வரி விதிப்பு நம்பர் வந்துரும். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இங்க வந்து உங்களோட பெயரு, இங்க மொபைல் நம்பர் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பேமெண்ட் போகும். இங்க வந்து நான் வந்து ஒரு போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன பேர் குடுத்தீங்கனாலும், இங்க வரி விதிப்பு நம்பர் என்ன குடுக்குறீங்களோ, அதுதான் வந்து எடுத்துக்கும். நீங்க வந்து இது வந்து ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் தான் அது. இப்போ வந்து உள்ள வந்துருச்சு. உங்களுடைய நிலுவைத் தொகை டீட்டெயில் வந்து இதில வந்து காட்டுது. இதில வந்து நம்ம வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து பார்க்கணும். இவங்க எப்படின்னா, இப்போ வந்து இது உங்களோட டீட்டெயில் வந்து ஃபேட்ச் பண்ணிட்டு வந்துருச்சா, இதுக்கப்புறம் இவங்க வந்து கட்டண முறைய வந்து ஆன்லைன் வந்து குடுத்துறணும். அதுக்கப்புறம் உங்க டீட்டெயில் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, அக்ரி கேட்கும். ஓகே குடுத்துட்டு, இங்க ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா அங்க பேமெண்ட் பண்ண கேட்கும். நீங்க ஆல்ட் ஷிஃப்ட் பி குடுத்தாலும் சரி, இல்ல உங்க பி வந்து டைரக்ட்டா கிளிக் பண்ணீங்கனாலும் வாண்ட் பேன்னு கேட்குது. நோ எக்ஸ் குடுத்துட்டீங்கன்னா, உள்ள போய்டும். பேமெண்ட் கேட்வேல போயிடுது. இங்க பேமெண்ட் கேட்வேல போம்போது, உங்களுடைய டீட்டெயில் வந்து எல்லாம் எடுத்துக்கிச்சு. இங்க கார்ட்ல பேமெண்ட் பண்ணலாம், டெபிட் கார்ட்ல பண்ணலாம், நெட் பேங்கிங்ல பண்ணலாம், யுபிஐல பண்ணலாம், பாரத் கியூஆர்ல பண்ணலாம், வேலெட்லயும் பண்ணலாம். இது வந்து எந்த ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷம் இருக்கு. 15 நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓடிட்டே இருக்கும். நீங்க வந்து டைரக்ட்டா குளோஸ் பண்ணிட்டாலும், மறுபடியும் 15 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். கிரெடிட் கார்டு போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான சார்ஜஸ் வந்து கொஞ்சம் சேர்ந்து வரும். மத்த பேமெண்ட் போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த சார்ஜஸ் வந்து வரதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க வந்து கருத்துல அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது பேமெண்ட் பண்ண உடனே சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட் வந்து வரும்.
உங்களுக்கு எப்படி வரும்? இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மென்ட் வந்துரும். வரி செலுத்துனது எந்த இயர்லேருந்து இது வரைக்கும் கட்டுனீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் வந்துரும். அதனால நீங்களே ஈஸியா கட்டிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜீ நம்ம இ சேவை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.